ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐநார் துணை சீரியல் வந்து இன்றைக்கி வந்து என்ன நடக்குது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எண்டில் வந்து ட்விஸ்ட்டு நம்ம வானதி பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்துட்டு கோவமாக வந்து வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வானதி வந்து பாண்டியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே பாண்டிக்கும் வானதிக்கும் வந்து வேலை பார்க்குறதுக்கு சண்டை நடந்ததுனால அது சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம வானதி வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எப்படியோ ஒரு வழியாக வந்து சமாதானம் ஆகிட்டாங்க. ஆனதுக்கப்புறம் வந்து தட்டி பிடிச்சி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வீட்டுக்கு வந்து வராங்க. வந்தப்போ பார்த்திங்கன்னா நம்ம நடேசர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன செய்ய உனக்கு வேலை ரொம்ப ஹெவியோ, சம்பளம் கம்மியாக கொடுத்துட்டு உனக்கு வேலை இப்படி ஏவுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நிலா வந்து அதை காதில் வாங்காமே வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சோழனை வந்து நம்ம சேரன் வந்து கேட்குறாங்க, இன்னும் நிலா ரொம்ப வேலையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே கேட்குறாங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு உங்களுக்கு சுத்தமாக அறிவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எல்லாருமே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அண்ணி இப்படி பேசுகிற ஆளே இல்லையே அண்ணனை பார்த்து அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் எதுக்கு ராகுக்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க, என்னோடய வாழ்க்கை வரலாறை பற்றி எல்லாத்தையும் எதுக்கு சொல்கிறீங்க, அவன் என்னென்ன கேள்வி கேட்குறான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ராகவ் என்னென்ன கேட்டாங்களோ அதை பூராத்தையுமே வந்து நம்ம நிலா வந்து நம்ம சேரன்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சோழனுக்கு பயங்கர கோவம் வந்துடும். எதுக்கு நீ நிலாவை பற்றி அப்படிலாம் சொன்னேன் வச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சட்டையை வந்து பிடிக்கிறாங்க. அடிக்க போவாங்க. அடிக்க போகிறதுக்குள்ளேயுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாண்டி வந்து தடுத்துருவாங்க. தடுத்தோன்னே சரின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிறாங்க. சட்டையை பிடிச்சி பாண்டி வந்து பயங்கரமாக தடுத்துட்ருக்காங்க. தடுக்கவுமே பார்த்திங்கன்னா வானதிக்கு வரைக்கும் ஒரு பக்கம் வானதி இருக்கிறதே எல்லோரும் மறந்துட்டாங்க. மறந்து வானதி இருக்கிறப்பே இவ்வளோ பேச்சு பேசவும் வானதி யோசிக்கிறாங்க. அப்போ நீங்களாம் சும்மா பொய்யாத்தான் ஜோடியாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து மனுஷன் இருக்காங்க. பாண்டிக்கிட்டே கேட்குறாங்க, என்ன தான் இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் பேசாமல் இருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கம்மிட்டுருக்காங்க. இந்த பேர நீலா சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கு ஆனால் தம்பிக்கு சேரன் வந்து சட்டையை பிடிக்கும். நம்ம பாண்டிக்கும் வந்து 2 பேரும் மல்லு கட்டி பாண்டி வந்து ஒரு வழியாக சோழன் வந்து கீழே தள்ளி விட்றாங்க. கீழே தள்ளி விட்டோன்னா வானதி வந்து என்ட்ரி ஆகுறாங்க. நீங்கள் எப்படி பாண்டியை வந்து தள்ளி விட முடியும்? என்ன நேரம் பார்த்தாலும் கோவமாகவே இருக்கீங்க. எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது? நக்கல் அடிக்கிறது, கடையில் வச்சு திட்டுறது அப்படி இப்படின்றாங்க. எங்களை இதில் பொய்யான ஜோடி, நாங்கள் லவ் பண்ணுறது ஊருக்கே தெரியும். ஆனால் நீங்கள் இவ்வளோ பொய்யான ஜோடியாக நடிக்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வானதி வந்து பயங்கரமாக டிஸ்ட் வந்தாங்க. அப்படியே சண்டை போட்டு மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்து நிலா பயங்கர கடுப்பில் இருக்காங்க. ஸோ சீரியல் வந்து இன்றைக்கி இதோட முடிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, பை டாட்டா.